கண்டிப்பா நான் அடுத்த பௌர்ணமிக்கு கிரிவலம் வருவேன். நீங்களும் வாங்க. கண்டிப்பா வரோம் சிஸ்டர். வரோம். கண்டிப்பா வரோம். ஓ! சந்தோஷம் அண்ணா. ஆமா, ரொம்ப சந்தோஷம். உங்களலாம் மீட் பண்ணோம். இப்ப புதுசா மீட் பண்ணணும். அது எதார்த்தமா வந்து 2, 3 வீடியோ போட்டோம். இதே மாரி நம்ம வந்து பிளான் பண்ணவே இல்ல. வீடியோ போட்டோம். நல்ல ஒரு இப்போ வீடியோ ரீச் ஆச்சு. அடுத்தது நம்ம சந்திக்கும்போது ஒரு ஃபேமிலியா ஒரு வீடியோ போடணும். இன்னும் வந்து கொஞ்சம் எதார்த்தமான வீடியோ நெறையா போடணும். அதுவும் நம்ம சிஸ்டர் கூட வந்து வீடியோ போடணும்னு தான் ஒரே ஆசை எனக்கு. நம்ம லலிதா சிஸ்டர் கூட ஒரு வீடியோ ஒண்ணு போடணும்னு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அவங்க வந்து இன்னொரு வெளியூர்ல இங்க முருகன் கோயில்ல போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட வந்து நாடகத்துக்காக போனதா சொல்லி பேட்டிலாம் குடுத்துருந்தாங்க. வீடியோ போட்டிருந்தாங்க. வீடியோலாம் நான் பார்ப்போம். அதுலேருந்து பார்ப்போம். கண்டிப்பா நான் அடுத்த கிரிவலம் வருவேனே. கண்டிப்பா வரேன்னு அண்ணா சாய் சிஸ்டர் சொல்றாங்க. சந்தோஷம் அண்ணான்றாங்க. சந்தோஷம் சிஸ்டர். ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. உங்க வீடியோலாம் இப்ப ரொம்ப அற்புதமா இருக்குது. அதுவும் லலிதா சிஸ்டர் கூட சேர்ந்து 2 பேரும் வந்து அந்த போட்ற வீடியோ அற்புதமா இருக்கு. ஆனந்த மயக்கமா இது? சந்தோஷம் அண்ணா. அண்ணா மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க அண்ணான்றேங்க. இது ஆனந்த மயக்கம், ஆனந்த மயக்கம். இதெல்லாம் திடீர்னு ஒரு பெரிய பெரிய ஒரு ஆளெல்லாம் சந்திக்கும்போது அது ஒரு இன்பம் அதிர்ச்சி. இன்னும் ஒரு நெஞ்சில வந்து மட்டார்னு ஒரு வெடி வெடிச்சுட்டு போன மாரி இருந்தது. நானான்னு கூட பார்த்துட்டேன் உண்மையாலுமே. சூப்பரா இருக்கு. உங்க வீடியோலாம் அருமையா இருக்கு சாய் சிஸ்டர். உங்க வீடியோலாம் அருமையா இருக்கு. அதுவும் லலிதா அக்கா கூட போயிட்டு செம்மையா அவங்க இப்போ பட்டை கிளப்புறாங்க. டான்ஸ் ஆகட்டும், அவங்க டான்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். ஒன்றும் வேலைக்கு ஆகல. அந்த ஃபஸ்ட்டு அவங்க போட்டது அந்த விசில் அடிச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க பாரு. வெறும் விசில் மட்டும்தான். நானும் ஸ்டெப்பை போட்டு போட்டு பார்த்துட்டு ஓரம் கட்டி வச்சுட்டேன். அதை என்னால் நம்மளுக்கு முடியாது அப்படின்னு. அவங்க லைவ் போட போகிறாங்க. நான் இப்போது ஓகே சிஸ்டர். ரொம்ப வந்தது சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்கள் லைவுக்கு வரேன். நான் இது முடிச்சுட்டு இப்போ முடிக்க போகிறேன். யாருமே வரல. சரி முடிச்சுக்கலாம்னு பார்த்தேன். அதில் திடீர்னு ஒரு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. நானும் அந்த விசில் டான்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் பார்த்துட்டேன். நீங்களும் பண்ணியிருக்கீங்க, அவங்களும் பண்ணியிருக்காங்க, நீங்களும் பண்ணியிருக்கீங்க பார்த்தேன். இப்போ லலிதா சிஸ்டர் கூட சேர்ந்துட்டு நீங்களும் இப்போ ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. பார்த்தேன். பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் சிஸ்டர் வந்து ஒரு இப்போ நம்மளுக்கே இவ்வளோ ஆர்வம் இருக்குன்னாக்கா புதுசாக பார்க்குறவங்க இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். அப்படி பண்ணால் தான் அடுத்தவங்களுக்காக அந்த இதுக்கெல்லாம் விட்டு நம்ம இதுவுமே வைக்கக்கூடாது. ஒளிமறவே இருக்கக்கூடாது. இப்போ நான் இன்றைக்கெல்லாம் வீடியோ போட்டேன். முழுசாக இறங்கிட்டோம். எப்படி இருந்தாலும் வீடியோ பண்ணிடணும்னு ஒரு முடிவில் வந்துட்டேன். ஏன்னா அதுதான் வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. இப்போ நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன். நடிப்பு இல்லாமல் அந்த வயக்காட்டில் ஏரியெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நேர்லேயே வந்து ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க, நேர்லேயும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோ வந்து நீங்கள் நடித்து போட்ட வீடியோ நல்லா ஆகுது, நீங்கள் அது ஏன் அதேமாரி போட மாட்டேங்கிறீங்கன்றாங்க.